சின்ன மருமகள் அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா தமிழ்ச்செல்வி பார்த்திங்க அப்படின்னா தமிழ்ச்செல்வியை பற்றி ரொம்ப பெருமையாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஈஸ்வரி வந்து அவங்க ஆளுங்களை வச்சு போஸ்டர் வந்து எல்லா இடத்துலையும் அடிக்க சொல்லிடுவாங்க. இதை பார்த்தா ராஜாங்கமும் சேதுபதி ரொம்பவே கோவமாயிடுவாங்க. இவ்வளோ விஷயத்தை பண்ணிட்டு போஸ்டர் வேறு அடிச்சு விட்டிருக்கா, நமக்கு மரியாதையே கொடுக்காம எப்படி பண்ணியிருக்கா பாருன்னு சொல்லிட்டு ராஜாங்கமும் சேதுபதியும் கோவத்தில் இருப்பாங்க. இந்த கோவத்தை இன்னும் தூண்டி விடுறதுன்னு சொல்லிட்டு ஈஸ்வரி போய் சேதுபதியோட ரூமில் பார்த்திங்க அப்படின்னா போய் பேசுகிறாங்க. இந்த மாதிரி இப்படி ஒன்று மதிக்காதப்ப கூட நீ எதுக்காக வாழணும், அவளை அத்து விட்டுட்டு நீ வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கோ, அதை பற்றி யோசி, அப்படி பண்ணதான் அந்த ஊர் உலகம் இப்படிப்பட்ட நல்லவனை விட்டுட்டு இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவளை வந்து எல்லாமே திட்டுவாங்க, ஒன்றை கண்டுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றி விடவும் பார்த்திங்க அப்படின்னா சேதுபதியும் காலையில் விடிஞ்சதும் அவங்க அப்பா கிட்ட போய் ஃபேமிலியில் எல்லாரும் முன்னாடி ஒரு விஷயத்த சொல்கிறாரு. நான் ஒரு முக்கியமான முடிவு எடுத்துருங்கப்பா, இனிமேல் தமிழ்ச்செல்வி என் வாழ்க்கையிலே வேணாம், இங்கே 2 பேரையும் சீக்கிரமாக அத்து விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு ஃபேமிலியில் உள்ள எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. அவளே வந்து வயிற்றுல குழந்தைய வச்சுட்டு எப்போ பிறக்க போகுது அப்படின்ட்டு இருக்கா, இந்த நேரத்தில் நீ இப்படிலாம் பேசக்கூடாதுன்னு அப்போ தானே எல்லாமே சொல்கிறாங்க. ஆனால் அது சேதுபதி பார்த்திங்க அப்படின்னா நான் முடிவு எடுத்துட்டேன், எடுத்தது தான், நான் அவளை அத்து விட்டுட்டு வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்க கூட ரெடியாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சேதுபதி வந்து சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் இவங்க 2 பேருக்கும் சேரத்துக்கான வாய்ப்பு இருக்கா இல்லையா, என்ன தான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.